Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல fourth sum. ஸோ fourth sum என்ன கொடுத்துருக்காங்க, show that the function ஒரு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க n to n. ஸோ என்னுங்கும் போது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர், ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிஃபைன்ட் பை f of x ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இது பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது 1 ஆனால் ஆன் டூ இல்லை அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்னுங்கும் போது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் 1 2 3 எக்ஸட்ரா நம்மளுக்கு ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 1 போட்டுக்கிறோம். ஸோ 1 போடும்போது 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1. ஸோ 1 2 is 2, 2 minus 1 equal to 1. Next f of 2. So 2 into 2 minus 1. 2 to the 4 minus 1 equal to 3. F of 3. 2 into 3 minus 1. 2 3 are 6 minus 1 equal to 5. Next f of 4. So 2 into 4 minus 1. 2 4 are 8 minus 1 equal to 7. F of 5. So 2 into 5 minus 1. 5 2 are 10 minus 1 equal to 9. ஸோ இது எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர் தான். ஸோ நம்ம ஒரு 5 டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆரோ டயக்ராமாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ என்ன இருக்கும், 1 2 3 4 5 எக்ஸட்ரா. இங்கேயும் அதே தான், 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா. ஓகே, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 1 வரும்போது நம்மளுக்கு 1. ஸோ 1 இது வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் காட்டுறோம். இதுவுமே n தான், இதுவுமே n தான், நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் தான். ஸோ 2 வரும்போது நம்மளுக்கு 3. நெக்ஸ்ட்டு 3 வரும்போது நம்மளுக்கு 5. 4க்கு 7. 5க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 8 9 தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா டேர்முக்குமே இங்கே நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். பட் என்னன்னா ஒரு இமேஜ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ 2க்கு ஈவன் நம்பருக்கு எல்லாமே நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஆட் நம்பர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இது ஒரு இதுக்கு 1 இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு என்ன தான், 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆன் டூங்கும் போது என்ன, நம்மளுக்கு கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கணும். பட் இங்கே என்னென்னா நம்மளுக்கு கோடொமைன் வந்து வேறையாக இருக்கும், ரேஞ்சு வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பர் எதுவுமே வராது, ஆன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இது என்ன கிடையாது, ஆன் டூ கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இதில் இருக்க எந்த நம்பர் போட்டாலுமே நம்மளுக்கு இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ இது 1 to 1 ஃபங்க்ஷன். ஆனால் இது என்ன கிடையாது, ஆன் டூ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். ஓகே, 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஃப்ரம் n to n தான். டிஃபைன் பை எஃப் ஆஃப் m வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. f of m equal to m square plus m plus 3. ஸோ இது 1 1 ஃபங்க்ஷன்னு ஸோ தட் சொல்லியிருக்காங்க. ஓகே, n to n தான். ஸோ என்னங்கும் போது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஓகே, இப்போ நம்ம f of 1 போடுறோம். ஸோ அப்போ இங்கே mக்கு பதிலாக 1. ஸோ 1 square plus 1 plus 3. 1 square 1 plus 1 plus 3 3 4 5. Next f of 2. 2 square plus 2 plus 3. 2 square 4 plus 2 plus 3. 4 plus 2 6. 6 plus 3 9. Next f of 3. 3 square plus 3 plus 3. 3 square 9 plus 3 plus 3. 9 plus 6, so 15. f of 4. 4 square plus 4 plus 3. 4 square 16 plus 4 plus 3. So 20 plus 3 23. So and so on etc. போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை
இதில் போட்டு காட்டுறேன். ஸோ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இங்கே அதேமாரி 1 2 எக்ஸெட்ரா 9 எக்ஸெட்ரா 15 எக்ஸெட்ரா 23 எக்ஸெட்ரா. ஸோ இந்த டேர்ம் வந்து நான் ஆரோ மார்க் போடுறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 1 போடும்போது நம்மளுக்கு 5, நெக்ஸ்ட்டு 2க்கு 9, 3 15 4 23. ஸோ 5க்கு நம்மளுக்கு இங்கே ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இது ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்குமே நம்மளுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு, ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு இமேஜ் இருந்தாலே நம்மளுக்கு அது என்ன தான், ஸோ 1 to 1 தான். பட் இதில் வந்து நம்மளுக்கு என்ன இது பண்ணலாம்னா, நம்பர் வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கணும். இதில் கோடொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரீ இமேஜ் இல்லாமலும் டேர்ம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு 6 சம் பார்க்குறோம். ஸோ A = 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. B = Nன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்னு தந்துட்டாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஓகே, F from A to B, F of X வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தந்திருக்காங்க. x3. ஸோ ஓகே, இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதை ஏயோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஏக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க நம்மளுக்கு 1 2 3 4. ஸோ 1 முதல் போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் 1. ஸோ 1 நம்மளுக்கு 1 cube 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 2 cube 8. எஃப் ஆஃப் 3 3 cube 9. எஃப் ஆஃப் 4 4 cube 4 into 4 into 4. ஸோ நம்மளுக்கு 64. ஓகே, இப்போ இதை நான் ஆரோ டயக்ராம் மட்டும் காட்டுறேன். ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 தான் தந்திருக்காங்க. ஸோ பி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு இருக்காங்க. ஸோ இப்போ 1 2 3 4 எக்ஸெட்ரா 8 எக்ஸெட்ரா 9. ஆக்சுவலாக இது 9 3 cube வந்து நம்மளுக்கு 27 எக்ஸெட்ரா 64 எக்ஸெட்ரா வந்துடும். ஓகே, எஃப் ஃபங்க்ஷன் என்னென்னா 1க்கு 1 தான். ஸோ 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64. ஸோ அப்போ இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்மளுக்கு இமேஜ் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இல்லை, ப்ரீ இமேஜ் இல்லை. ஆனால் இங்கே இப்போ 4 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸட்ரா நம்பர் நிறைய நம்பர் இங்கே வரும். ஸோ என்னங்கிறதுனால B = என்னங்கிறதுனால நேச்சுரல் நம்பர் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேர்முக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் இருந்தாலே இது என்ன ஃபங்க்ஷன், 1 1 ஃபங்க்ஷன். ஸோ இதிலே இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1 1 ஃபங்க்ஷனோட இன்னொன்று இன்டூ ஃபங்க்ஷன் ஒன்று நான் சொல்லியிருப்பேன் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில். ஸோ அது என்னென்னா நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமலும் நம்மளுக்கு டேர்ம்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் இன்டூ ஃபங்க்ஷனும் சொல்லிக்கலாம். ஸோ நம்பர் 2 கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன வரும், ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு டொமைன், இது வந்து டொமைன், இது ஃபுல்லாக எழுதுனா கோடொமைன். ஸோ ரேஞ்சுங்கும் போது எதுக்கு நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கோ அதை தான் நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, 1 8 27 64. ஸோ ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 1 8 24 27 64. இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இது 1 1 ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷனும் சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.